ஹலோ காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷருக்கு எப்படி வந்து ரெஸ்யூமேவை பில்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும், என்னென்ன ரெஸ்யூமேல ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம ஃப்ரெஷர் அப்படின்றதுனால நம்மளோட ரெஸ்யூமே ஒரு பக்கமே போதுமானது. ஸோ அதிகபட்சமாக 2 பக்கம் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே இருந்தால் அது ரெஸ்யூமே கிடையாது. பட் நம்ம ஃப்ரெஷர் அப்படின்றதுனால ஒரு பக்கமே போதுமானது. ஸோ அந்த ஒரு பக்கத்தில் நம்ம வந்து நிறைய டீட்டெயிலாக ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நிறைய பேர்த்துக்கு கம்மியான சர்டிஃபிகேஷன் இருக்கலாம், ப்ராஜெக்ட் கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ நம்ம அதெல்லாம் எப்படி கவர் பண்ணி ஒரே பக்கத்தில் அடக்கிறது அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோவை ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணாமல் இருக்கலாம். அது நம்மளோட விஷ் தான். பட் ஃபோட்டோவை ஆட் பண்ணால் ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக எடுத்து கொடுக்கும் நம்மளோட ரெஸ்யூமே பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெஷர் அப்படின்றதுனால நமக்கு ஃபில் பண்ணுறதுக்கு கண்டென்ட் அவ்வளோக்கு இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஃபோட்டோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பர்சனல் டீட்டெயிலை ஆட் பண்ணும். நம்மளோட பர்சனல் டீட்டெயிலாம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ நம்மளோட நேம் சொல்ல வரேன், நம்மளோட ஃபோன் நம்பர் சொல்ல வரேன், நம்மளோட மெயில் ஐடியை சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட காலேஜ் அண்ட் ஸ்கூல் மார்க்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். பட் மார்க்கை ஆட் பண்ணக்கூடாது, பர்சன்டேஜை ஆட் பண்ணலாம். பட் அது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, ரிவர்ஸில் ஆட் பண்ணிட்டு வரணும். ரிவர்ஸ்லானா இப்போ நம்ம காலேஜ் படித்து முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலேஜோட சிஜிபிஏவை நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஸோ எந்த காலேஜ் படித்தோம், எவ்வளோ சிஜிபி அப்படின்றத நம்ம வந்து ஆட் பண்ணோம். தென் 12th படிச்சிருக்கோம் அப்படின்னா 12th கண்டிப்பாக படிச்சிருப்போம். 12th படித்தோம் அப்படின்னா ஸோ அதோட பர்சன்டேஜ் ஆட் பண்ணும். மார்க் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அதோட பர்சன்டேஜை வந்து நம்ம ஆட் பண்ணோம். அதே மாதிரி தான் 10th. ஸோ 10th பர்சன்டேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு காலேஜோட சிஜிபிஏ, தென் 12th மார்க் அண்ட் தென் 10th மார்க்கை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஸோ இந்த 10th மார்க்கில் பர்சன்டேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணோம். இந்த மாதிரி ரிவர்ஸில் ஆட் பண்ணுறதுனால ஸோ அது கொஞ்சம் ஒரு ஹைலைட்டாக இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ ரிவர்ஸில் தான் ஆட் பண்ணணும். தென் இந்த மாதிரி மார்க்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ப்ராஜெக்டை ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்மளோட ப்ராஜெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு 2-3 ப்ராஜெக்ட்லாம் இருக்கும். ஸோ அந்த 2-3 ப்ராஜெக்டை ஸோ ரீசெண்டாக பண்ணதுலேருந்து கடைசியாக ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம வந்து பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு நம்ம போன வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த ப்ராஜெக்டை வந்து ஃபஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த ப்ராஜெக்டை அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவோம். ஸோ இதுவும் அதே ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு வரணும். நம்ம ப்ராஜெக்ட் ஆட் பண்ணும்போது ப்ராஜெக்டோட டைட்டில், ஸோ ப்ராஜெக்டோட அந்த டெட்லைன் அண்ட் தென் அந்த ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன், அதோட டூல்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு வரணும். ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து அதோட டைட்டில், அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட டூல்ஸ், அதோட டைம்லைன், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஆட் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் ரெஸ்யூமே பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் நமக்கு வேலை வாங்கி கொடுக்க போகுது அப்படின்றத மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம காலேஜ் மார்க்ஸ் அப்டேட் பண்ணியாச்சு, ஸ்கூல் மார்க்ஸ் அப்டேட் பண்ணியாச்சு, ப்ராஜெக்டை அப்டேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கில்ஸை வந்து அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்மளோட ரெஸ்யூமேல. ஓகேவா? ஸோ என்னோட ஸ்கில்ஸ்லாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்கணும்னா, ஸோ நான் எந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ண போகிறேனோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஸ்கில்ஸ் எதுவாக இருக்கலாம்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கலாம், இல்லைன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட டூல்ஸாக இருக்கலாம். நான் டூல்ஸ்னால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சாஃப்ட்வேர்ஸ் சொல்ல வரேன். பைச்சாமாக இருக்கலாம், இல்லைன்னா C# இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்கிறதுனால ஸோ எனக்கு அந்த கம்பெனி அதை பற்றி கொஞ்சமாவது நாலேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி என்னோட ரெஸ்யூமேல என்னால் தெரிவிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்கில்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட பாதி ரெஸ்யூமே ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு காலேஜில் போய் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்குன்னு ஏதோ ஒரு காலேஜில் போயிட்டு ஏதோ ஒரு இதில் கலந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணலாம். அதுக்குன்னு எல்லாத்தையுமே நீங்கள் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறத ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப லோ வேல்யூ இருக்கிற சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட லைஃபுக்கு, உங்களோட கோர்ஸுக்கு ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு 5 days ஒர்க் ஷாப், இல்லைனா இன்டர்ன்ஷிப் இங்கே போயிருக்கேன், அடுத்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக சர்டிஃபிகேட் ஆட் பண்ணிவிட்டு ஒர்க் ஷாப் எதாவது பண்ணியிருந்தாலும், இன்டர்ன்ஷிப் எதாவது பண்ணியிருந்தாலும் ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். தென் சர்டிஃபிகேட்லாம் முடிஞ்ச உடனே பட் ஞாபகம் வச்சுங்க, சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சர்டிஃபிகேட் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து கூட வாங்கி அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். பட் நீங்கள் அப்படி சர்டிஃபிகேட் ஆட் பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட்டை பற்றி ஏதோ கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன ப்ரொவைட் பண்ணாங்க, அது எப்படி வந்து அந்த சர்டிஃபிகேட் என்ன பண்ணதுனால அந்த சர்டிஃபிகேட் நமக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாவது நாலேஜ் இருந்தால் மட்டும்தான், அந்த சர்டிஃபிகேட்டை பொறுத்து கொஞ்சமாவது நாலேஜ் இருந்தால் மட்டும்தான்
நம்ம அந்த ரெஸ்யூமேல ஆட் பண்ணணும். ஒருவேளை ஹெச்ஆர் அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து இது எதுக்கான சர்டிஃபிகேட், இதுலேருந்து நீங்கள் என்ன நாலேஜ் கெயின் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ அதுலேருந்து நமக்கு ஏதாவது கொஞ்சம் சொல்ல தெரியணும். அந்த மாதிரி தெரிஞ்சால் மட்டும் சர்டிஃபிகேட் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம். அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணலாம். ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணலாம். ஹாபீஸ் ஆட் பண்ணக்கூடாது, ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணணும். அந்த இண்டஸ்ட்ரியில் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது ரிலேட்டடான அந்த அந்த வார்த்தைகளை தான் நம்ம யூஸ் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. இதுவே மேக்ஸிமம் ஆஃப் ரெஸ்யூமே வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். கடைசியாக நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸை ஆட் பண்ணலாம். அச்சீவ்மெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதை வந்து ஒன்று சர்டிஃபிகேஷனில் ஆட் பண்ணோம், இல்லை எனக்கு தனியாக அச்சீவ்மெண்ட்ஸ்னு போட்டு அதில் நான் ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று அது சர்டிஃபிகேஷனில் இருக்கணும், இல்லை உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸில் இருக்கணும். 2 இடத்துல இருந்தால் கண்டிப்பாக உங்களோட ரெஸ்யூமே ரிஜெக்டட் தான். ஸோ அதனால் ஏதோ ஒரு இடத்த இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ரெஸ்யூமே வந்து வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக உங்களோட சர்டிஃபிகேஷனையும் அச்சீவ்மெண்ட்ஸையும் மறக்காமல் ஏதோ ஒரு இடத்த மட்டும் ஆட் பண்ணி பழகுங்க, சரியா? அதன் கடைசியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் பேரண்ட்ஸ் டீட்டெயில்னு போடுவாங்க. ஸோ அதெல்லாம் போட தேவையில்ல. அவங்களோட ஹாபிஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ண தேவையில்ல. கடைசியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு பதிலாக உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல், இல்லை கிட்டப் ப்ரொஃபைல், இல்லை ஃபிக்மா ப்ரொஃபைல், ஏதோ ஒரு சோசியல் மீடியா ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். பட் அந்த மாதிரி சோசியல் மீடியா ப்ரொஃபைல் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைல் வந்து ஏதோ கொஞ்சமாவது வேல்யூபுளாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட ரெஸ்யூமே வந்து அதை வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெஸ்யூமே பில்ட் பண்ணவே உங்களோட ரெஸ்யூமே கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும், வேல்யூபுளாக இருக்கும். ஓகேவா கைஸ்? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் எப்படி வந்து ஒரு ரெஸ்யூமே ஃப்ரெஷருக்கு கிரியேட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தென் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல தான் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.